இன்னைக்கு கிரேவி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஸ்டைலில் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம், 4லேருந்து 5 கேஷ்யூ, கூடவே துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாயில் பண்ண எக்கை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக மஞ்சள், 1/2 ஸ்பூன் பெப்பரும் போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க எக்கை சேர்த்திக்கலாம். மசாலா பிடிச்சதும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில், வரமிளகா, ஏலக்காய், பட்டை, மிளகு, சோம்பும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக மசாலா சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, எக் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் ஆனியன், கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், அதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மசாலா கோச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க எக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சியா வரும். இதோ இந்த மாதிரி அவ்வளவுதாங்க. கடைசியா தாராளமா மல்லித்தலையை சேர்த்து இறக்கிடலாம். சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாமே இந்த டிஷ் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.